இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட மொபைல் போன்லயே பெஸ்டா கலர் கிரேட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது என்னங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லைட்ரூம் ஒரு போட்டோவுக்கு கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுங்கிறத. போன்ல பிசில ரெண்டுத்துலயுமே இது ஒரு பெஸ்டான ஆப்பாவே தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா அப்டேட் ஆயிருக்கிற வெர்ஷன்ல லைட்ரூம் மொபைல்ல வீடியோ கலர் கிரேட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது சாதாரணமாக ஃபியூச்சரா மட்டும் இல்லாம இது உண்மையிலேயே ஒர்க் ஆகுது. அதுவும் இல்லாம ரொம்பவே அக்யூரேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோக்கு எப்படி கலர் கிரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ல வெறும் கலர் கிரேட் மட்டும் தான் பண்ண முடியும். அதை தவிர வேற எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. வேணா அந்த வீடியோட ரொட்டேட் பண்ணிக்கலாம், லைட்டா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் மட்டும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இடையில கட் பண்றது, ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இனிஷியலா கலர் கிரேட் பண்ற ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. லைட் ரூமுக்கு இதுவே போதும் தான் நினைக்கிறேன். இது ரெண்டாவதா இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம நிறைய ப்ரீசெட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி ஏற்கனவே லைட் ரூம்லேயே ப்ரீசெட் நிறைய இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணி கூட நம்ம வீடியோக்கு எது செட் ஆகுதுங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற ப்ரீசெட்டே உங்க வீடியோக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதுல ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி கூட அதுவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடிட் பண்ற வேலை மிச்சமாயிடும். ஆனா நான் இதையும் யூஸ் பண்ண போறதுல நம்ம மேனுவலா தான் எடிட் பண்ண போறோம். இந்த வீடியோல இந்த எந்த ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ண போறதுல நம்ம மேனுவலா தான் எடிட் பண்ண போறோம். அதுக்கு இங்க இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்போசர் சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த வீடியோ நான் ஒரு மதியான நேரத்தில் எடுத்தேன். அதனால சன்லைட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை கம்மி பண்றதுக்கு எக்ஸ்போசர் லைட்டா கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்து கான்ட்ராஸ்ட் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற ஹைலைட்டை ஃபுல்லாவே டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹைலைட்டை டவுன் பண்ணோம்னா நம்ம பின்னாடி இருக்கிற ஸ்கைலேருந்து டீட்டெயில்ஸ் நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. அடுத்தது ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பிளாக் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டெம்பரேச்சர் ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இது ஒயிட் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால அது எதுவுமே பண்ணல. கீழே இருக்கிற டிண்ட்டை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து விப்ரன்ஸும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேச்சுரேஷன் எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்ததான் மேலே இங்கே ஹச்எஸ்என் கலரில் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல, இதுதான் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன் சொல்லலாம். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு கலரையும் நம்ம இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெட் கலர் இருக்கு. ரெட் கலர் நான் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதில் சேச்சுரேஷன் ஹியூ எதுவுமே சேஞ்ச் பண்ணோம்னா அது அந்த அளவு இருக்கட்டும். அடுத்தது ஆரஞ்சு கலர் எப்போதுமே நம்மளோட ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகும். ஆரஞ்சு கலர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்கின் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் கண்டிப்பா கலர் கிரேட் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா. அடுத்து எல்லோ ஃபுல்லாவே டவுன் பண்ணிடலாம். ஏன்னா பேக்ரவுண்ட்ல நிறைய எல்லோ இருக்கு. அது கொஞ்சம் டார்க்கா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால எல்லோட லூமினஸ் ஃபுல்லாவே கம்மி பண்ணிடலாம். அடுத்ததா இருக்கிறது கிரீன் கலர். இந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் கிரீன் கலர்ல தான் இருக்கு. இதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே இந்த வீடியோல மேஜரான சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ கிரீன்ல நான் லைட்டா லூமினன்ஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து சேச்சுரேஷன் நம்ம லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஹியூல போய் இதோட கலரை ஃபுல்லாவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுறோம். இப்போ பாருங்க, இந்த கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா மட்டும் இப்படி இருந்த வீடியோவை நம்ம இப்படி மாத்திட்டோம். இந்த கிரீன் கலரோட கலரை சேஞ்ச் பண்றது ஃபுல்லாவே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். சில பேருக்கு இந்த கலர் இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு கிரீன் கலர் ரொம்ப பிரைட்டா இருந்தா பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹியூ ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி இதுல இருக்கிற வருஷத்துல எல்லா கலரையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க வீடியோ எந்த லுக்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்திலேயே ஒரு 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஷேடோஸ்னு போட்டு ஒரு கலர் வீல் இருக்கும். அதுல போய் ஃபுல்லா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல லைட் ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் மிட் டோன்ஸ் ஆரஞ்சுல இருக்கட்டும். அடுத்து ஹைலைட்ல லைட்டா ரெட் கலர் இருக்கிற மாதிரியே செலக்ட் பண்ணிக்கலாம். இதை தவிர லைட் ரூம் மொபைல் ஆப்ல வேற எந்த ஆப்ஷன் ஆட் பண்ண முடியாது. வேணா நம்ம விஜினிட்டி மட்டும் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். இது தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கலர் கிரேட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன், இதை வச்சு நம்மளோட ஃபுட்டேஜை ரொம்பவே சூப்பரா கலர் கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைனலா நம்ம எடிட் பண்ண ஃபுட்டேஜ் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத பிஃபோர் ஆஃப்டர் ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த வீடியோல இருந்து நீங்க உண்மையிலேயே ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.